இமேஜின் ஒரு பையன் முகத்தில் ஒரு சாஃப்டான ஸ்மைல். ஆனால் அந்த ஸ்மைலுக்கு அப்புறம் நடக்க போகிற ஹாரர் இப்போ வரைக்கும் பிரேசில் மக்களால் மறக்க முடியல. அது ஏன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டா கூட உங்களால் நைட்டில் தூங்கவே முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த men who smiled before he killed. சில பேரோட சிரிப்பு சில பேரோட லைஃப்பை அழகாக்கியிருக்கும். சில பேரோட சிரிப்பு சில பேரோட மொமெண்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும். பட் தேர் இஸ் அ ஒன் மேன். அவன் சிரிப்புக்கு பின்னாடி 100 பேரோட டெத் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? வெளியில் நிறைய கொலைகளை பண்ணிட்டு ஜெயிலில் போன சீரியல் கில்லர்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஜெயில் உள்ளே போய் 50க்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ண ஸ்மைல் கில்லரை பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1954 அக்டோபர் 29. ஸோ பிரேசிலில் சாண்டாரேட்டான ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு கப்பலுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையோட பேர் தான் பெட்ரோ ரோட்ரிகஸ் ஃபில்லோ. ஸோ பெட்ரோ பிறக்க சொல்லவே தலையில் சிவியர் இன்ஜுரியோட தான் பிறக்கிறான். இந்த இன்ஜுரிக்கு வேறு யாரும் இல்லை, பெட்ரோட அப்பா தான் காரணம். பிகாஸ் அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் ஒரு சின்ன சண்டையில் இவங்க அப்பா கோவப்பட்டு அவங்க அம்மாவோட வயிற்றில் எட்டி வதிச்சிடறாரு. இதுதான் பெட்ரோவோட இன்ஜுரிக்கு காரணம்ட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ பெட்ரோவோட இன்ஜுரியை டோட்டலாக டயக்னோசிஸ் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் இந்த இன்ஜுரி பெட்ரோக்கு லைஃப் டைம் பிஹேவியர் ப்ராப்ளத்தை காஸ் பண்ணுன்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட பெட்ரோவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே மன வருத்தம். ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியல இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் இவங்க நினச்சதை விடவே ரொம்ப மோசமாக இருக்கும்னு. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரிலாம் இல்லாமல் பெட்ரோவோட 13வது வயசு வரைக்கும் எல்லாமே ரொம்ப நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அவனோட 14வது வயசில் அவன் பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸை பெட்ரோவோட பேரண்ட்ஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் ஒரு நாள் பெட்ரோவோட அப்பா வழக்கம் போல் வேலைக்கு போகிறாரு. போன இடத்துல அங்கேருந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் பெட்ரோவோட அப்பா மேலே போலியான குற்றச்சாட்டை வச்சு அவர் வேலையை விட்டு தூக்குறாரு. வேலை போன சோகத்தில் ஃபேமிலியாக இருக்க சொல்ல பெட்ரோ மட்டும் அவன் தாத்தாவோட கன் எடுத்துக்கிட்டு அந்த ஹையர் அஃபிஷியல் வீட்டுக்கே ஓடுறான். போன அவன் தன் கண்ணில் இருக்க மொத்த புல்லட்டையும் அந்த ஹையர் அஃபிஷியலோட நெஞ்சில் இறக்குறான். அந்த ஹையர் அஃபிஷியலும் அந்த இடத்துலையே ஸ்பாட் அவுட் ஆகுறாரு. ஸோ இதுதான் பெட்ரோவோட ஃபர்ஸ்ட் மர்டர். பெட்ரோ தன்னோட 14 வயசுலேயே இந்த கிரைமில் கமிட் ஆனதுனால பெரிய பனிஷ்மெண்ட் எதுவும் வாங்காமல் ஈஸியாக தப்பிக்கவும் செய்கிறான். இப்படியே முரட்டுத்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் போயிட்டுருக்க பெட்ரோவோட லைஃப்பில் ஒரு பர்சன் என்டர் ஆகுறாங்க. அது பெட்ரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் மரியா அப்பாசிட்டா ஒலிம்பியா. மரியா எப்போ பெட்ரோவோட லைஃப்பில் வந்தாலோ அப்போவே பெட்ரோவோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோவோட லைஃப்பில் இருக்க சில மறக்க முடியாத மெமரிஸ்னால் அது மரியா கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ் மட்டும்தான். இப்படி ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டுருக்க இவங்களோட லவ் லைஃப் 1970 மேரேஜ் லைஃபாக கன்வெர்ட் ஆகுது. ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்க இவங்களோட லைஃப்பில் இன்னும் ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி மரியா ப்ரெக்னெண்ட்டும் ஆகிறாங்க. இனிமேல் நம்ம லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது, நம்ம லைஃப் ஃபுல்லாகவே ஹாப்பினஸ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பெட்ரோக்கு அந்த செகண்ட் ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ண பெட்ரோக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா பெட்ரோட ஒய்ஃப் அதாவது மரியா ஒரு ரைவல் கேங்கால் கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்ற நியூஸை தான் பெட்ரோ இப்போ கேட்டுட்ருக்கான். அந்த ஒரு செகண்ட் பெட்ரோக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. என் சிரிப்புக்கு காரணமாக அந்த ஒரே விஷயத்தையும் அவங்க அழிச்சிட்டாங்க. இனிமேல் நான் சிரிக்கிறதா இருந்தால் அது மற்றவங்களோட அழிவுக்காக மட்டும்தான் இருக்குன்ட்டு பெட்ரோ அன்னைக்கு உடஞ்சி போய் சொன்ன அந்த வேர்ட்ஸ் இப்பயும் பிரேசில் மக்களால் கண்டிப்பாக மறந்துருக்க முடியாது. தன் ஒய்ஃப்காக ரிவெஞ்ச் எடுக்க அந்த ரைவல் கேங்கை தேடி பெட்ரோ போகிறான். அந்த ரைவல் கேங்கில் இருக்க ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி அணுவாக சித்திரவதை செஞ்சு கொலையும் செய்கிறான். அது வரைக்கும் நார்மல் கில்லராக இருந்த பெட்ரோ அந்த மொமெண்ட்ல இருந்து ஸ்மைல் கில்லராக மாற ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பண்ணுற ஒவ்வொரு கொலையிலையும் அவனோட ஸ்மைலை தான் அவன் சிக்னேச்சராக வைக்கிறான். இது வரைக்கும் பெட்ரோ செஞ்ச எந்த மாடலுமே அவன் போலீஸ்கிட்ட மாட்டலை. 1973 மே 24 அன்னைக்கு பெட்ரோவை போலீஸ் ஃபர்ஸ்ட் டைமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட விசாரணையும் நடத்துகிறாங்க. விசாரணையில் அவன் 70க்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. ஆனால் அதுக்கு போலீஸ் அவனுக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் அவன் பண்ண கொலைகள் 70, ஆனால் நிஜமாவே அவன் பண்ண கொலைகள் 100க்கும் மேலே போயிருக்கோம் அப்படின்ட்டு
கெஸ் பண்ணுறாங்க. உள்ளே போன ஃபர்ஸ்ட் நாள் பெட்ரோவோட பக்கத்து செல்லுக்கு ஒரு கைதி வரான். அந்த கைதி ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ண குற்றத்துக்காக தான் அங்கே வந்திருக்கு. இது தெரிஞ்ச அடுத்த செகண்டே பெட்ரோ அவனோட செல்லுக்கு போய் அவன் முன்னாடி நின்று ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டே பெட்ரோ அவனை ரொம்ப கொடூரமாக கொலை செய்கிறான். உங்கள் எல்லாருக்குமே வெளியில் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் உள்ள வரங்களை பற்றி தான் தெரியும். ஆனால் ஜெயிலில் உள்ளவே 47 கொலைகளை பண்ண இந்த சீரியல் கில்லரை பற்றி இப்போ கேட்டாலும் பிரேசில் மக்களுக்கு கொலை நடுங்கி போகும். இப்படி பெட்ரோ ஜெயிலில் உள்ள பண்ணுற கொலைகளை பார்த்து அங்கே இருக்க ஜெயில் வார்டன் முதற்கொண்டு எல்லா ஸ்டாஃப்ஸுமே தலையில் ஹெல்மெட்டோடு தான் சுற்றுவாங்க. பிகாஸ் பெட்ரோக்கு கோவம் வந்தால் அதை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படியோ ஒரு வழியாக தன்னோட 34 வருஷம் சிறை தண்டனை முடிச்சுட்டு 2007 பெட்ரோ ரிலீஸ் ஆகுறான். 2007 2011 வரைக்கும் பெட்ரோ இருக்கிற இடம் யாருக்குமே தெரியல. 2011 பிரேசிலில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறான். அதுக்காக போலீஸ் இவனை அகைன் அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண போலீஸ் இவனுக்கு 8 வருஷம் சிறை தண்டனையும் வழங்குறாங்க. இப்படி தன்னோட 8 வருஷம் சிறை வாழ்க்கையும் மறுபடியும் முடிச்சுட்டு பெட்ரோ 2018 ரிலீஸ் ஆகுறான். ரிலீஸ் ஆன பெட்ரோவை பார்த்து மறுபடியும் மக்கள் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் வந்த பெட்ரோ எப்படியும் கொலைகளை தான் பண்ண போகிறான்ட்டு அங்கேருந்து மக்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் பெட்ரோ பண்ண விஷயமே வேறு. ஒரு ஸ்மைல் கில்லர், அதாவது ஒரு சீரியல் கில்லர் பெட்ரினோ எக்ஸ் மெட்டடார் 2P என்டர்டைன்மெண்ட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறான். இது வரைக்கும் பல க்ரைம்களை செஞ்ச பெட்ரோ அன்றைக்கி க்ரைம் அவேர்னஸ் வீடியோஸை அவன் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறான். இதை பார்த்த பிரேசிலியன் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப வேடிக்கையாகவும் வேடாகவும் தான் அது தெரிஞ்சுது. பெட்ரோ உண்மையிலே திருந்திட்டானா இல்லை திருந்துற மாதிரி நடிக்கிறானா அப்படின்ற கேள்வி பிரேசிலியன் பீப்புள்ஸ்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சது. இப்படி எல்லாருக்குள்ளேயும் கேள்வி ஊடுருவிக்கிட்டு இருக்க அந்த டைமில் பெட்ரோ ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறான். அந்த வீடியோவில் தான் இது வரைக்கும் செஞ்ச எல்லா க்ரைம்ஸ்க்காக மன்னிப்பு கேட்குறதாகவும் இனிமேல் நான் எந்த க்ரைம்லையும் கமிட் ஆக மாட்டேனோ டிக்ளேர் பண்ணுறான். இப்படி ஆரம்பித்த இவனோட யூடியூப் லைஃப் 2023 இவனை பிரேசிலில் ஒரு முக்கியமான செலிப்ரிட்டியாக மாற்றுது. ஸோ 2023 பெட்ரோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. பிரேசில் பீப்புள்ஸும் பெட்ரோ மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அவனோட லைஃப்பும் ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்படி ஒரு நாள் பெட்ரோ அவனோட காரில் டிரைவ் பண்ணிகிட்ருக்க அந்த நேரத்தில் ஆள் அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் பெட்ரோவோட காரை பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணது மட்டும் இல்லாமல் கன்ஸ் எடுத்து சராமாரியாக பெட்ரோவை ஷூட் பண்ணுறாங்க. பெட்ரோவும் அந்த இடத்துலே ஸ்பாட் அவுட் ஆகிறான். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு அப்படின்ற மாதிரி துப்பாக்கி எடுத்த பெட்ரோக்கு துப்பாக்கியாலேயே சாவு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துலையே பெட்ரோட லைஃப் பொதுவாகவே சைக்கோ கில்லர்ஸ்னால் மக்களுக்கு ஒரு விதமான பயமோ வெறுப்பும் மட்டும்தான் இருக்கும். என்னதான் சில மக்களுக்கு பெட்ரோவை பார்த்து பயம் இருந்தாலும் பிரேசிலில் இருக்க பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பெட்ரோவை பார்த்தா ஒரு விதமான பாதுகாப்பான ஃபீல் தான் கிடைச்சி. பிகாஸ் பெட்ரோ கொண்ட 100 பேருமே ட்ரக் டீலர்ஸ், ஸ்மக்லர்ஸ், கேங்ஸ்டர்ஸ் அண்ட் ரேபிஸ்ட். அவங்க கொண்ட ஒருத்தருமே நல்லவங்களும் கிடையாது, நியாயமானவங்களும் கிடையாது. இதனாலேயே பிரேசிலில் இருக்க பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் பெட்ரோவை ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக தான் கருதுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரோ ஒரு ஸ்மைல் கில்லரோ இல்லை சைக்கோ கில்லரோ கிடையாது. அவன் கெட்டவங்களுக்கு மட்டும் தேடிக்கொள்கிற ஒரு ரியல் லைஃப் ஹீரோ. பெட்ரோ மாதிரியான ஆளுங்க இந்தியாவிலும் இருந்தால் இந்தியாவோட கிரிமினல்ஸ் அண்ட் ரேபிஸ்டோட பாப்புலேஷன் குறையுன்றது என்னோட கருத்து. இது போல் பெட்ரோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.